என் அன்பு குழந்தையே, அல்லும் பகலும் உன்னை பற்றிய எனது சிந்தனை. எனக்கு உறக்கம் என்பது இல்லை. திரும்ப திரும்ப உன்னுடைய பெயரை உச்சரித்தபடி நான் உள்ளேன். ஒவ்வொரு அடியிலும் உன்னை நான் கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன். உனக்கு என்ன வேண்டும் என்பதை நான் மட்டும் அறிவேன். உனக்காக உன் வேதனைகளை எல்லாம் அகற்றி நீ அனுபவிக்க வேண்டிய கர்ம பலன்களில் பாதியை நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன். உன்னை நான் ஒருபோதும் மறவேன். 2000 மைலுக்கு அப்பால் இருப்பினும் உன்னை நினைவில் வைத்திருப்பேன். நான் உன்னுடைய பக்தியை விரும்புகிறேன். உனது அன்பில் அகம் மகிழ்ந்து இருக்கிறேன். நீ சதா சர்வ காலமும் என்னை பற்றி நினைப்பது போலத்தான் நானும் உன்னை பற்றி நினைத்து கொண்டு இருக்கிறேன். உன்னை நான் சரி செய்து கொண்டு வருகிறேன் என்று உணர்ந்தேன். என் வார்த்தைகளுக்கெல்லாம் செவி சாய்த்து நான் கூறிய மாற்றங்களை உன் மனதிலும் உன் வாழ்விலும் செய்து கொண்டுதான் வருகிறாய். நல்ல விஷயம்தான். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் உன்னால் மாற்ற முடியாமல் நீ திணறுகிறாய். அது என் கண்களில் எப்படி தப்ப முடியும்? மற்றவர்கள் உன்னை எந்த வகையில் வசைபாடினாலும் அவர்களுக்கு பதில் கூறாதே. அந்த வார்த்தைகளை உன் தலையில் சுமக்காதே. அவர்கள் பேசும் எதையும் உன் மனதில் ஏற்றிக்கொள்ளாதே. அவர்களுக்கு எந்த பதிலும் நீ தர வேண்டிய அவசியமில்லை. அப்படி பதில் கூறும் தருவாயில் இருந்தாலும் நீ தவறே செய்யாவிட்டாலும் மன்னித்து விடுங்கள் என்று கூறி அவர்களிடம் இருந்து விலகிவிடு. நான் ஏன் தவறு செய்யாமல் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தானே யோசிக்கிறாய்? நீயும் அவர்களுடன் சமமாய் வாக்குவாதம் செய்தால் இழந்து போவது உன் நிம்மதிதான். அதனால் நீ வாக்குவாதம் செய்யும் சூழ்நிலை வந்தால் அவ்விடத்தை விட்டு நகர்ந்துவிடு. அதற்கு மேலும் அவர்கள் பேசினால் சிரித்து கொண்டு வந்துவிடு. உன்னை வெறுப்பவர்களிடம் நடந்து கொள்ளும் இவ்விதத்தை நீ புரிந்து கொண்டால் எல்லாம் உன் வசமாகும். அதே போல மற்றவர்களை நேசிப்பது தவறில்லை. ஆனால் அவர்கள்தான் உலகம் என்று இருக்காதே. அவர்கள் அன்பிற்கு சார்ந்திருக்காதே. அந்த அன்பு சில சூழ்நிலையால் குறைந்து போகலாம். அப்போது நீ எதிர்பார்த்து உன் வாழ்க்கையில் வெறுமை காண்பாய். அப்பா சொல்வதை தெளிவாக புரிந்து கொள். அன்பு வைப்பது தவறில்லை. ஆனால் அளவுக்கு அதிகமான அன்பை எதிர்பார்ப்பது ஏற்படும். அதில் மாட்டிக்கொள்ளாதே. அது உன் வாழ்க்கையில் நிம்மதியற்ற சூழ்நிலையை உருவாக்கிவிடும். ஏனென்றால் இவ்வுலகில் சார்ந்திருக்கும் அளவிற்கும் எதுவும் நிரந்தரமில்லை. இவ்வுலகில் நீ பிறந்தாய் வாழ்ந்தாய் என்று இருக்காதே. மற்றவர்களின் உணர்வை உன் உணர்வாக மதித்து நட. யாரும் யாருடனும் இறுதி வரை வரப்போவதில்லை என்ற உண்மையை புரிந்து கொள்ள முயற்சி செய். அன்பு வைக்கிறேன் என்று சொல்லி ஏமாந்து போய் வந்து நிற்காதே. உனக்கு உரிமை இல்லாத ஒன்றை, உன் வாழ்விற்கு ஒவ்வாத ஒன்றை நீ இழுத்து வைக்க முடியாது. அதே போலத்தான் உனக்கான ஒன்றை நீ ஒருபோதும் இழந்து விடவும் முடியாது. உன் அன்பு உன்னிடம் வந்து சேரும் வரை, உன்னை நாடும் வரை சற்று பொறுமையாக இரு. நீ நினைப்பது
எல்லாம் நடக்க, உன் வாழ்க்கை உனக்கு வசப்பட, உன் உறவுகள் எல்லாம் உன்னிடம் இழுத்து கொண்டு வருவதற்கு, உனக்கு இப்பொழுதும் நன்மையே நடப்பதற்கும் உனக்கான சூத்திரத்தை இன்று நான் கற்றுக் கொடுக்க போகின்றேன். இதை மட்டும் நீ தெரிந்து கொண்டால், இதை மட்டும் நீ செயல்முறைப்படுத்திவிட்டால், நிச்சயமாக நீயும் உன்னை சுற்றி இருப்பவர்களும் உன்வசமாவர். தெரிந்து கொள்கிறாயா? உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு நேர்மறையான வார்த்தைகளை மட்டும் கூறு. நல்லது நடக்கும். உங்களுக்கு வெற்றி தேடி வரும் என்று நேர்மறையான வார்த்தைகளை கூறும் பொழுது அவர்களும் உன் வசமாவார்கள். உன் வாழ்க்கையும் உனக்கு வசப்படும். எண்ணங்கள் சிந்தனைகளில் மட்டும் அல்ல, உன் வார்த்தைகளிலும் நேர்மறை வார்த்தைகள் மிக முக்கியம். நேர்மறையான வார்த்தைகள் நம் நண்பர்கள், உறவினர்கள் என்று அனைவரிடமும் நம் பக்கம் ஈர்க்கும் சக்தி கொண்டது. இன்று முதல் சற்று சோதித்துதான் பார். நீ ஒவ்வொரு நாளும் நேர்மறையான வார்த்தைகளை மட்டும் உபயோகித்து உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு நேர்மறையான வார்த்தைகளை மட்டும் வழங்கி கொண்டு வா. இனி தெரிந்தோ தெரியாமலோ கூட எந்த ஒரு எதிர்மறை வார்த்தைகளும் உன் நாவில் இருந்து வரவிடாமல் பார்த்துக்கொள். அப்போதே உன்னை சுற்றி எல்லாமும் நேர்மறையாக நடக்க துவங்கும். நேர்மறையான வார்த்தைகள் உனக்கானதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும். உனக்கான உறவுகளை உன்னிடம் ஈர்த்து வந்துவிடும். எதை சொல்வதாக இருந்தாலும் நேர்மறையாக சொல். இந்த வார்த்தைகளின் சக்தியை அதிவிரைவில் நீ உணர்ந்து கொள்வாய். உனக்கான எல்லாவற்றையும் வசப்படுத்தி சக்தி உன் வார்த்தைகளுக்கு உள்ளது என்பதை புரிந்து கொள்வாய். ஒரு ராஜா ஒரு நாள் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது கனவு ஒன்று தோன்றுகிறது. இருளான ஒரு உருவம் வந்து இருப்பதை மட்டும் ராஜா உணர்கிறார். அந்த உருவம் ராஜாவிடம் ஏதோ ஒன்றை கூறுகிறது. அதோடு அந்த கனவு கலைந்து போகின்றது. காலையில் எழுந்த ராஜா அவர்களுக்கு பயமாயிற்று. என்ன கனவிது? இந்த கனவிற்கான அர்த்தம் என்னவென்று இவர் அதை தெரிஞ்சிக்க ஆசைப்பட்டார். அமைச்சர்களிடம் சொல்கிறார். அமைச்சர்கள் சொல்வதை ராஜா ஏற்றுக்கொள்ள மாட்டார். பிறகு ஜோதிட கலை வல்லுநரை அழைத்து வந்து ராஜாவோட ஜாதகத்தை பார்த்து துல்லியமாக கணித்து சொல்கிறார். ராஜாவின் எதிர்காலத்தை பற்றி சொல்கிறார். ராஜா, உங்க உறவினர்கள், உங்க மனைவி, உங்க பிள்ளைகள், உங்கள் நண்பர்கள், உங்களை சுற்றி இருப்பவர்கள் எல்லாருமே உங்களுக்கு முன்னாடியே இறந்து போய் விடுவார்கள். இதை கேட்டவுடன் ராஜாவிற்கு அதிகமாக கோபம் வருகிறது. கோபப்பட்ட ராஜா அவருக்கு சிறை தண்டனை கொடுத்து விடுகிறார். வேறொரு ஜோதிடரை அழைத்து கேட்கிறார். அவர் என்ன சொல்கிறார் என்றால், உங்க உறவினர், உங்க மனைவி, உங்கள் குழந்தைகள், உங்கள் உறவினர்கள், உங்களை சுற்றி இருப்பவர்கள் நீங்கள் நிறைய ஆண்டுகள் சந்தோஷமாக வாழப்போகிறீர்கள் என்று கூறுகிறார். அதை கேட்டு ராஜா ரொம்ப சந்தோஷத்தோடு இருக்கிறார். எனக்கு ஒரு நல்ல வார்த்தையை சொல்லி இருக்கிறாய் என்று கூறி பொன்னும் பொருளும் அள்ளி கொடுத்து அவரை வழி அனுப்பினார். அதனால் யாருக்கும் எப்பொழுதும் எதிர்மறையான வார்த்தைகளை உபயோகப்படுத்த கூடாது. நேர்மறையாக சிந்தியுங்கள், நேர்மறையாக பேசுங்கள். நிச்சயம் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நல்லதே நினைக்கும் உனக்கு நிச்சயம் நல்லதே நடக்கும். நாம் இருக்க பயமேன்.